பட் அதையும் தாண்டி ஒரு நிறைய புது புது ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா வில்லனை பற்றியும் ஹீரோவை பற்றியும் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுவும் கடைசியில் ஒருத்தனை போட்டு சும்மா பொழக்கிறது. சும்மா வேறு லெவல் பேட்மேனுங்க. வெறித்தனமாக போட்டு அவனை குத்துறாரு அந்த இடத்துலையே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுக்காகனா பேட்மேன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கிரிமினல்ஸ்க்கு மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கணும். அதாவது பேட்மேன் வந்தாலே அடித்து பொழந்துருவேன் அப்படின்ற அந்த ஒரு பயம் கிரிமினல்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பேட்மேன் வேலை செய்வார். ஸோ இந்த அடி அடிச்சதுனால எதுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயன்ட்டானுங்க. ஸோ இந்த பயம் தான் பேட்மேனுக்கு வேணும். இந்த பயம் தான் அவரோட பவர். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்லர்ன்ற ஒரு முக்கியமான கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக வரப்போகுது. ஸோ அந்த ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒருத்தனை மூஞ்சில் அப்படியே டேப்பை சுற்றி கொள்கிறாங்க. ஸோ அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியோட மேயராக இருந்தார். அதாவது நிறைய பொய் சொல்லி ஃப்ராட் வேலை பண்ணி தான் அவர் இந்த மேயராக வந்திருக்காருன்றதுனால ரெட்லர் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டுட்டார். இது நல்ல விஷயம் தானடா, இதுதான் ஹீரோ பண்ணுற வேலை தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதே பார்த்தீங்கன்னா படத்தோட கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சு அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் பக்கம் திருப்பலாம். ஏன்னா ட்ரெய்லரில் ஒரு சில ஷாட்ஸில் போலீஸும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேட்மேனை துரத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ரெட்லர் பண்ண க்ளூஸ் எல்லாமே பேட்மேனை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைடாக அது ஒரு பேட்மேனை வில்லனாக காட்டுற மாதிரி வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட்லர் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கொள்றதுனால ரெட்லருக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க மக்கள் மத்தியிலேயே. ஸோ பேட்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க குறைஞ்சிட்டதுனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்மேனுக்கு எதிராகவே லைட்டாக திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா பேட்மேனையும் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெய்லரோட பட சீனில் பார்த்தீங்கன்னா ரெட்லர் கொள்கிற இடத்துல போகாமே ஒரு சில க்ளோஸ்லாம் விட்டுட்டு போகிறாரு. அந்த அத்தனை க்ளோஸுமே பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்காக விட்டுட்டு போகிறாரு. டு த பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். அதே மாதிரி அந்தந்த இடத்துல நிறைய விடுகதை மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்மேன் கிட்ட அவர் சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. அண்ட் முக்கியமான சீனில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விடுகதை மாதிரி கேட்குறாரு. இதுக்கு நீ ஆன்சர் சொல்கிற மாதிரி பேட்மேன் கிட்ட. அதுக்கு பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக ஆன்சரை சொல்லி முடிச்சிட்டாரு. அண்ட் தேர்ட் பார்ட் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனை பார்த்து நீ ரொம்ப புத்திசாலின்னு நினச்ச ப்ரூஸ் வெயின் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ரெட்லருக்கு பார்த்தீங்கன்னா யார் பேட்மேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெட்லர் போகிற இடத்துல தான் க்ளூஸ் விட்டு வராரு. அதுவும் வேணும்னு பேட்மேனுக்காகவே விட்டுட்டு வராரு. பேட்மேன் தான் தன்னை பிடிக்கணும், பேட்மேன் தன்னை நெருங்கட்டும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்காக வேணும்னே க்ளூஸ் விட்டு வருவார். அதுவும் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு காரை அப்படியே வேகமாக ஒழுக்குள்ள ஆளுங்க இடத்துல ஓட்டிட்டு வந்து அந்த இடத்துல டு த பேட்மேன் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருக்காரு நெஞ்சில். ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் சீனில் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு ஒரு ஹாஸ்ட்டை மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல மாட்டினோடனே அவர் உடம்புல பார்த்தீங்கன்னா பாம் கட்டி வச்சது வெடிக்குது. ஸோ இது எல்லாமே சேம் ஷாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேட்மேனுக்காக ஒரு மெசேஜ் மாதிரி கொண்டு வராரு. கொண்டு வந்தோடனே அந்த பேட்மேன் செக் பண்ணும்போது அந்த பாம் கரெக்டாக வெடிக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்லரோட ட்ராப் தான். ரெட்லர் பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்காக ஏகப்பட்ட ட்ராப்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி சம் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்காக அவர் க்ளூஸ் விட்டு போயிருக்காரு. பேட்மேன் தன்னை தேடி வரணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ளூஸ் விட்டு வச்சிருக்காரு. ஸோ ஒரு வில்லன் ஏன் இதெல்லாம் பண்ணணும், எதுக்காக பார்த்தீங்கன்னா ரெட்டில் இந்த மாதிரி க்ளூஸ் விட்டு வராங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக வில்லன்ஸோட ஐடியாலஜிலாம் என்னென்னா ஹீரோ கிட்ட மாட்டிக்கூடாது, ஹீரோ கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் வேப் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்லர் பேட்மேனுக்கு வேணும்னே தன்னை பிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூஸ் விட்டு வராரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் ரெட்லருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேட்மேனை தெரிஞ்சிருக்கு. ஸோ தெரிஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா பேட்மேனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வராரு. ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நான் உன்னை புத்திசாலின்னு நினச்ச ப்ரூஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பேட்மேனோட உண்மையான பேர், உண்மையான ஐடென்டிட்டி நம்ம ரெட்லருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் ரொம்ப பார்த்தீங்கன்னா குழப்பாடுறாரு. இது யாராகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாரு. பட் நம்ம ரெட்லருக்கு பார்த்தீங்கன்னா பேட்மேன் ப்ரூஸ் வெயின்டான்றது நல்லாவே தெரியும். அவர் தெளிவாக பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா பேட்மேனை குழப்பிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி பேட்மேன் எப்படி வரப்போறாரு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிளாட்டாகவே இருக்க போகுது. அண்ட் சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா கேட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கேட்டோமனை காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட் ட்ரெய்லரோட பேரே பார்த்தீங்கன்னா த பேட் அண்ட் த கேட்டன் தான் வச்சிருக்காங்க. அதாவது பேட்மேனும் கேட்டோமனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேலை செய்கிற மாதிரி. கேட்டோமன் எதுக்காக இருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நைட்டில் போயிட்டு நிறைய சேஃப்டி லாக்கர்ஸ் திருடுறாங்க. அப்படி ஒரு லாக்கர் திருடும் போது தான் பார்த்தீங்கன்னா பேட்மேன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து ரெண்டு பேருமே அவங்க ஐடியா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்கே தான் தெரியுது நம்ம கேட்டோமன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ தேடுறதுனால அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேனும் கேட்டோமனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட்டை காமிச்சிருக்காங்க. ஆல்ஃப்ரெட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருக்கு ஒரு சைட் கேரக்டர் மாதிரி வராமல் அவருமே கூட பார்த்தீங்கன்னா கதையில் ஒரு முக்கியமான இன்வால்வ்டு கேரக்டராக வராரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெனி இயர்ஸ் யூ லைட் டு மீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு பேட்மேன். ஸோ நம்ம ஆல்ஃப்ரெட் பார்த்தீங்கன்னா பேட்மேன் கிட்ட ஏதோ இத்தனை வருஷமாக ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேட்மேன் கேட்குறாரு, நீ இத்தனை வருஷமாக என்கிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லிருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ அது என்ன பொய்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசிக்கு தெரில. ஏன் பார்த்தீங்கன்னா படமாக தான் தெரில. ஏன்னா ப்ரூஸ் வேனோட அப்பா பார்த்தீங்கன்னா தாமஸ் வேன் கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. பட் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவரெலாம் கிடையாது. அவரும் கூட பார்த்தீங்கன்னா இந்த காத்தம் சிட்டியில் நிறைய ஒரு சில தப்புகள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பேட்மேனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பேட்மேன் நிறைய க்ளூஸ் வச்சுட்டு அதுக்கு நடுவில் நின்றுட்டுருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா த சின்ஸ் ஆஃப் மை ஃபாதர்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. ஸோ இது எதுக்காகனா அவங்க அப்பா பண்ண பிரச்சனை எல்லாமே இப்போ நம்ம ப்ரூஸ் வேனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேவேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சேவேஜ் எதை பாயிண்ட் பண்ணியிருந்தா பீட்டர் சேவேஜ் அந்த ஊரோட கமிஷனர். ஸோ கமிஷனர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பேட்மேனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காரு. ஏன்னா ஒரு சீனை பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இவன் நம்ம நம்பணுமா, இவன் ஒரு விஜிலாண்டி, இவனையெல்லாம் எதுக்காக கூட்டத்தில் சேர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ போலீஸ் கூட வேறு வேலை செய்கிறது, பேட்மேன் சேர்ந்து வேலை செய்கிறது நம்ம பீட்டர் சேவேஜுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நோ மோர் லைஸ் கால்ஸ்ன்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு இன்னொரு இடத்துல. ஸோ யாரை சொல்கிறாங்கன்னா அந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மேயரான அவர் தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவர் ஏகப்பட்ட பொய் சொல்லி ஃப்ராட் வேலை பண்ணி தான் மேயராக இருக்காரு. ஸோ அதனால தான் ரெட்லர் கொண்டிருக்காங்க. இந்த க்ளூஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பேட்மேன் நம்ம ரெட்லரை நெருங்க ட்ரை பண்ணுறாரு. அண்ட் ரெட்லர் படத்தில் நிறையவே ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வேன் ஃபேமிலி இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா காத்தம் சிட்டிக்கு நிறையவே நல்லது செஞ்சிருக்கு. பட் நீங்கள் எதுவுமே செஞ்ச மாதிரி தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மேனை கேட்குறாங்க. பேட்மேன் ரியாக்ஷனை பார்க்கணுமே, ஏமா நைட்லாம் போயிட்டு அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் அடிச்சு துவச்சது நான் தான், நீ என்கிட்டயே வந்து பேசுகிறே அப்படின்னு மாதிரி தான் இருக்குது அவர் முகத்தை பார்த்தா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் டிவியில் காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேயர் செத்ததுக்கப்புறம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மேயர் அடுத்த எலெக்ஷனுக்கு வருது. அந்த எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்களையும் ரெட்லர் கொட்டுறதுக்காக பிளான் போட்டிருக்கலாம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பென்குயினை காட்டிருக்காங்க. ஸோ பென்குயின் பார்த்தீங்கன்னா அவரோட குரூப்போட நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பேட்மேனோட சண்டை போட்டிருக்காரு. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு தான் ஒரு கார்ச்சேஸ் சீன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்லருக்கும் பென்குயின் கேங்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனுக்கு திருப்பி விட்டுருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பென்குயின் ஆளுங்களெல்லாம் போயிட்டு நம்ம பேட்மேன் சும்மா அடிச்சு துவைக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பென்குயினோட காரையும் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா உண்மையே செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்மேனை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேட்மேனாக உருவாகி, அதாவது நம்ம ப்ரூஸ் வெயின் பேட்மேனாக மாறி 2 வருஷத்தில் நடக்கிற கதை. ஸோ ரொம்ப ஒரு சின்ன வயசு பேட்மேன். அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியோ இல்லை எந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனோ தெரியாது. அவர் எல்லா சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸுங்களுக்கு மத்தியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினலை பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கிறதுக்காக போகிறாரு. போலீஸ்லாம் அவரை தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ இந்த பொறுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கப்புறம் தான் பிடிக்காரு. இவர் ரொம்ப சின்ன வயசு பேட்மேன் இருக்கிறதுனால அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம பேட்மேனோட செஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கன்னில் சுடுவான். அந்த பக்கம் 2 பேர் நின்று மிஷின் கன்லலாம் நம்ம பேட்மேனை சுடுவாங்க. பட் நம்ம பேட்மேனுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த செஸ் பீஸில் பட்டு எல்லா புல்லட்டும் தெரிச்சிட்டு இருக்கோம். இவ்வளோ சுட்டு நம்ம பேட்மேனுக்கு ஒன்றுமே ஆகலைடா. அவங்க கொஞ்சம் மேலே ஏற்றி சுட்டுருந்தா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் மாஸ்க் தான் போட்டிருக்காரு. கொஞ்சம் மேலே ஏற்றி சுட்டுருந்தாங்கன்னா பேட்மேன் கதையை முடிச்சுட்டு இருக்கோம். பட் அவங்க ஏன் அப்படி சொல்லலாம்னா ஒரு காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட செஸ்ட் பீஸை ரொம்பவே பிரைட்டாக வச்சிருப்பாரா. அவரோட செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்மேன் சிம்பிள் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் அதை பிரைட்டாக வச்சுக்க வரான். ஏன்னா எனிமிஸோட ஃபோக்கஸ் அது மேலே போயிட்டு அதை தான் பார்த்தீங்கன்னா கன்னில் சுடுவாங்க. சப்போஸ் அது மேலே ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா என் தலையை அவங்க மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களை ஈஸியாக அடிச்சு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா பேட்மேன் காமிக்